இந்த 50 வருஷத்துக்கு இடையில் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அது சில பேருங்க நல்லது கற்றுக் கொடுக்குறாங்க, சில நல்லது இன்னத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அது இன்னை வரைக்கும் நானும் என் மனைவியும் என் குடும்பத்தாரும் இன்னை வரைக்கும் அந்த சேவை செய்து தான் விதைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் நான் இல்லை, தாங்க 2 பேர் இல்லாத காலத்திலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் பிள்ளைங்களும் இந்த லெகேசியை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தங்கள் தமிழ் தலைவருக்கும் அனைத்து குழுவினருக்கும் எனது வணக்கம். என் பேர் ஹுசைன் இப்ராஹிம். மலேசியாவில் ஜோஹர் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான். இப்பொழுது எனது வயது 66 ஆச்சு. 50 வருஷமாக நான் உதவி செஞ்சிருந்தேன் எல்லாருக்கும். எனது வாழ்க்கை எங்கள் தந்தை கற்றுக் கொடுத்தது தான் இன்னி வரைக்கும் நான் கடைபிடிச்சிருக்கிறேன். பல சங்கத்தில் இன்னி வரைக்கும் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். குறிப்பாக இந்தியா முஸ்லீம் மஸ்ஜித், அதுவும் கூடாமல் இந்தியா முஸ்லீம் வியாபாரி தொழில்களில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். பல அவார்டு நான் வாங்கியிருக்கிறேன். உள்ளூரும் வெளியூரும் நான் வாங்கியிருக்கிறேன். இது கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா தான தர்மம் பண்ணுவேன் தான். நான் என்ன தந்தை என் குடும்பத்தாரும் இன்ன வரைக்கும் இது அமல்படுத்திட்டு தான் இருக்கிறோம். தான தர்மம் இன்று பண்ணியால் நாளைக்கு நம்ம குடும்பம் நல்லா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பல உதவிகள் எங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்பெஷலாக மலேசியன் கவர்மெண்ட்லேருந்து, ஸ்டேட் ஜோஹர்லேருந்து கிடைக்கிறது. இந்த சின்ன உதவி கிடைச்சாலும் அது கொடுத்த பிறகு அது பெருசாக நமக்கு கிடைக்குது. நம்ம எல்லாரும் நினச்சி பார்க்கணும், எவ்வளோ கஷ்டப்படுற ஆள் இருக்கிறாங்க. நம்ம அவர் மறக்கக்கூடாது. நம்மளும் அவரும் நம்ம சகோதரர் தான். நம்ம அவர் கூட இருந்து நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். இன்றைக்கு எனக்கு பேரும் புகழும் கிடைத்ததுக்கு அல்லாஹ்க்கு ஷுக்ர் சொல்லி நன்றி. என் குடும்பத்துக்கும், என் கூட்டாளிமாருக்கும், என் சகோதரருக்கும், பள்ளிவாச மஸ்ஜித் இந்தியா முஸ்லீம் பள்ளிவாச சங்கத்துக்கும், இந்தியன் முஸ்லீம் வியாபாரிகளுக்கும் எல்லாருக்கும் எனது நன்றி நன்றி நன்றி. இந்த சமுதாயத்துக்கு தேவைப்பட்ட சேவைகள் செய்யணும், மீண்டும் தொடரணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எனது வேண்டுகோள், நீங்கள் சிரமம் பாராமல் சமுதாயத்துக்கு உதவி செய்யுங்கள். தங்கத்தமிழ் அவார்ட் பிரசிடென்ட் அண்ட் கமிட்டிக்கு எனது பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஏனென்றால் நான் இந்த அவார்டுக்கு தகுதிப்பட்டவன் இல்லை. இருந்தாலும் எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வழங்கியதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.